ஏன் என்னோட வாழ்க்கை எப்போதும் வெறுமையாகவே இருக்குது? நான் என்னதான் ஜெபம் பண்ணாலும் எந்த ஆசீர்வாதமும் என் வாழ்க்கையில் இல்லை. நான் எல்லாரையும் போல வாழாம பாவத்துக்கு விலகி உண்மையாக வாழ்ந்தாலும் எனக்கு எந்த நன்மையும் கிடைக்கிறதே இல்லை. கடவுள்னு ஒருத்தர் இருந்தா என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களை ஏசப்பா மிகவும் அதிகமாக நேசிக்கிறார். அப்போ ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குதுன்னு கேட்குறீங்களா? உலகத்தில் இருக்கிற தகப்பங்கிட்ட அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானோ, மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? அப்படி இருக்க பரலோக தகப்பன் நன்மையானதை தருவார் என்பது அதிக நிச்சயம்னு பரிசுத்த வேதாகமும் நம்மை நினைவுபடுத்துகின்றது. ஆமாங்க, பரலோக தகப்பன் கிட்ட இருந்து நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடிகிறதில்ல. அவர் எல்லா காலங்களையும் அறிந்திருக்கிறார். எதிர்காலத்தில் நடப்பவைகளும் அவருக்கு தெரியும். அதனால் நம்ம வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவானவைகளை மட்டுமே அடைய அனுமதிக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறதே அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு என்னவெல்லாம் வேணுமோ அவர்கிட்ட கேட்கலாம். ஆனால் அவரோட சித்தப்படி தரணும்னு வேண்டிக் கொள்ளுங்க. கேட்பதில் தவறில்லை, சித்தப்படி கேட்கிறேன், வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொள்வேன். ஏன் நீங்கள் வளர்க்குற உங்கள் குழந்தையோ அல்லனா உங்கள் செல்ல பிராணியோ ஆபத்தான எதையாவது கையில் கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா? உங்கள் குழந்தை தீய தொட கேட்டால், முள்முள்ள செடியை கையில் கேட்டால், அபாயகரமான மிருகங்களை தொட கேட்டால் நீங்கள் அனுமதிப்பீங்களா? இல்லை. அது எவ்வளவு தான் அழுதாலும் அதுக்காக முரண்டு பிடிச்சாலும் நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்க இல்லையா? அதுபோல தாங்க பரலோக தகப்பன் நம் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார். நமக்கு தேவையானதும் நன்மை பயக்கிறது எதுவோ அதை மட்டுமே தருவார். இந்த உலகத்தில் பார்க்க வேணும்னா எந்த ஆசீர்வாதமும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை பெற்றுக்கொண்டா நாம் பரலோக பாக்கியத்தை இழந்து போயிடுவோமா இருக்கும். அது காரணம்தான் நம்ம லைஃப் எல்லாம் எல்லாரையும் விட வித்தியாசமாகவே இருக்கும். மற்றவங்க கண்களுக்கு நீங்கள் ஏளனமாக நிந்திக்கப்பட்டாலும் அவருடைய அழைப்பில் உறுதியாக இருங்க. நிரந்தரமில்லாத இந்த உலகில் பெற்றுக்கொள்வதை காட்டிலும் நிரந்தரமான பரலோக வாழ்வில் நீங்கள் எல்லா நன்மைகளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளலாம்.